நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் உரைநடை வடிவில். மனையறம் படுத்த காதை. சிலப்பதிகார காப்பியத் தலைவன் கோவலன், காப்பியத் தலைவி கண்ணகி. அவனும் கண்ணகியும் தமக்கென ஒரு மாளிகை அமைத்து கொண்டு சிறப்புடன் வாழ்ந்திருந்தனர் என்பதையே இம்மனையறம் படுத்த காதை கூறுகின்றது. நெடுநிலை மாடத்தில் இருந்தனர். தமிழர்களுடைய நாகரிகமும் பண்பாடும் மிகச் சிறந்தவை. தந்தை வாழ்ந்த காலத்திலேயே அவனுக்கு மேலாக தன் மகன் வாழ வேண்டும் என எந்த தந்தையும் விரும்புவான். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் என்பது வள்ளுவர் வாய்மொழி அல்லவா? அந்த முறையிலேதான் மாசாத்துவான் தன் மகன் கோவலன் கண்ணகியை தனிக்குடித்தனம் வைத்தான். இனி அவர்கள் எவ்வாறு தனிக்குடித்தனம் நடத்தி இன்பம் கண்டார்கள் என்பதை பார்ப்போம். எங்கனும் புகழ்ந்து பேசப்படும் சிறப்புடையவர்களாகவும் அரசர்களும் விரும்பும் செல்வத்தினராகவும் விளங்கியவர்கள் கடல் வாழ்க்கை நடத்தும் பரதவர்கள் ஆவார்கள். அத்தகைய செல்வர்கள் நிறைந்திருக்கக்கூடிய செல்வ வளமிக்க நகரமாக புகார் நகரம் விளங்கியது. அலை அலையாக அலைக்கடலுக்கு அப்பால் வாழும் தேயத்தினர் வந்து சேர்ந்தாலும் அவர்கள் அனைவரும் விரும்பக்கூடிய அனைத்தையும் வழங்க சலியாத வணிக வளத்தை அந்நகரம் பெற்றிருந்தது. பெரும் சிறப்புடைய பல நாட்டு பண்டங்கள் எல்லாம் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் குவிந்த வண்ணம் இருந்தன. அதே சமயத்தில் குலமரபினில் சற்றும் குன்றாத பண்புடையாளராக செல்வச் செழுங்குடியினராக வணிகர்கள் திகழ்ந்தனர். அத்தகைய பெருங்குடி வணிக செல்வர்களுக்கு பிறந்த நம்பி கோவலனும் நங்கை கண்ணகியும் மயனால் கட்டப்பட்டது போன்றதோர் எழில்மிகு மாளிகையில் வாழத் தொடங்கினர். அந்த மாளிகை இப்பொழுது பெருநகரங்களிலெல்லாம் காணப்படுவது போன்று வானுயர்ந்த கட்டடமாக 7 அடுக்கு மாளிகையாக திகழ்ந்தது. அந்த 7 அடுக்கு மாளிகையில் இடைப்பட்ட 4வது மாடியிலே அவர்கள் காதலர் வாழ்விற்கே வழிகாட்டியாக விளங்கினார் போல் ஏற்றமுடன் ஒரு மணிக்கார் கட்டிலில் வீற்றிருந்தனர்.